Okay, let's start with Pgbp. Pgbp வந்து ஒரு மேஜர் சாப்டர். ஸோ இதில் பேசிஸில் தான் நமக்கு முக்கியமான டோட்டல் இன்கம் கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இட் வில் பி கவர்ட். ஸோ மற்ற ஹெட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது பிஜிபிபியில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிஜிபிபி வந்து மற்ற ஹெட்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப குட்டியும் கிடையாது, அட் த சேம் டைம் ரொம்ப மாட்ரேட்டோ இல்லை சிம்பிளான ஒரு சாப்டரோ கிடையாது. பட் அட் த சேம் டைம் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாப்டரும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், ஐஎஃப்ஓஎஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து லிமிட்டட். அட் த சேம் டைம் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது. பட் when it comes to பிஜிபிபி செக்ஷன் 28 ஆரம்பித்து செக்ஷன் 44 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு ரூலுக்கும் சப் ரூல் இருக்குது, செக்ஷன்ஸ்க்கு சப்செக்ஷன்ஸ் இருக்குது, அந்த செக்ஷன்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு சாப்டர். ஸோ ஜென்ரலி ஒரு நைட்மேர் சாப்டராக பார்க்கப்படுற ஒரு சாப்டர், பட் இட்ஸ் லைக் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ இது வந்து ரிவிஷன்னு ஆரம்பித்தோம்னா மொத்தமாக நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. 28 ஆரம்பித்து 44 வரைக்கும் we are going to revise. So which is going to be a very tedious task at 1.5 days of exam. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக பேசணும் அப்படின்னா ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்குது which are not avoidable. ஸோ எல்லாமே ரிவைஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வில் ஹேவ் டு ரிவைஸ் ஃபியூ செக்ஷன்ஸ். அதில் என்னெல்லாம் வரும்னா 44 ஏபி, ஏஏ, ஏடி, ஏடிஏ, ஏஇ, 32, 35, 37, 40 A3, 43B, 43, 40C, 35AD, 35D, 41 இது எல்லாமே வந்து மேஜர் செக்ஷன்ஸ் which cannot be avoided. அட் த சேம் டைம் இது கவர் பண்ணிட்டாலே பிஜிபிபி வந்து ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக மாறிடும். லைக் நான் இந்த கொஷின் அட்டென்ட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஐ கெட் half of the marks அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆச்சு வில் ஹேவ். ஸோ தட்ஸ் த மெயின் பார்ட். Now when it comes to question solving, before going into the chapter I'd like to discuss how the questions would be asked in the chapter. ஸோ இனிஷியலி பிஜிபிபி எடுத்துட்டோம்னா அதுலேயுமே நியூமரிக்கல் as well as theory is also possible. So when it comes to theory, 3 sections are majorly asked in theory sections. One is 44AA and 43.1 and 41. These are the major topics that are repeatedly asked in theory. And when it comes to numerical, there are enormous question combinations that are possible when it comes to PGPP. ஸோ பிஜிபிபி எடுத்துட்டோம்னா அதில் அவ்வளோ பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அண்ட் வி கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அ நியூ கொஷின் ஃப்ரம் ஐசிஐ. ஸோ அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பாசிபிள் when it's பிஜிபிபி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷன் பேஸ்ட். செக்ஷன் பேஸ்ட்னு பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலாக எல்லா க்ரைட்டீரியாஸும் கொடுத்துட்டு பிஜிபிபி இன்கம் கால்குலேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. செக்ஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ செக்ஷன் 32னா வெறுமே டிப்ரிசியேஷன் கேல்குலேஷன், 35 ஏடினா 35னா ஸ்பெஷல் இன்கம், ஸ்பெசிஃபைடு இன்கம். ஸோ இந்த மாதிரி 44 ஏபிஇனா ப்ரிசம்ப்டிவ் பேஸ்ட் டாக்ஸஸ். இந்த மாதிரி செக்ஷன் பேஸில் வரும்போது they'll just touch that particular topic அண்ட் அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷினோ 6 மார்க் கொஷினோ வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ this was செக்ஷன் பேஸ்ட். அடுத்தது வந்து காம்ப்யூட்டேஷன் பேசிஸில் வரும்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று பிஎன்எல் பேசிஸில் கேட்பாங்க, இன்னொன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஒரு ரெவென்யூ ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இந்த பேசிஸில் கேட்பாங்க. ஸோ when it comes to ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அக்கௌண்டிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரையில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வில் ப்ரிப்பேர் our own ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கரெக்டாக? ஸோ அந்த பிஎன்எல் பேசிஸ் வந்து நமக்கு கொஷனில் கொடுத்துருவாங்க. நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிஎன்எல் வச்சுட்டு you will have to compute income under the head PGPP. ஸோ பிஜிபிபி படி இன்கமுக்கும் அக்கௌண்ட்ஸ் படி இன்கமுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா there are so many incomes and expenses that will be included in accounting income. ஸோ அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், பிஎன்எல் எல்லா எக்ஸ்பென்சஸையும் டெபிட் பண்ணுவோம், எல்லா இன்கம்ஸையும் கிரெடிட் பண்ணுவோம். வெதர் இட் இஸ் directly related to business or not, எவ்வளோ அப்ராப்ரியேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து இன்அப்ராப்ரியேட்டாக பண்ணியிருக்கோம், இது எந்த கன்சிடரேஷனும் இல்லை. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதோட பேசிஸில் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது there will be various expenses which are not directly related to business but it will be deducted in P&L account, which means it will overstate the expenses and understate the profit. ஸோ எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக காட்டுறோம்னா அதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும், என்னுடைய ரெவென்யூலேருந்து நான் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இன்கம் கிடைக்கும். இதுதான் பேசிக்கான விஷயம், கரெக்டாக? ஸோ இஃப் ஐம் கோயிங் டு ஆட் அப் மோர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், மை எக்ஸ்பென்சஸ் வில் பி ஓவர் ரேட்டட் which will implicate my tax rates. ஸோ எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும், ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா டேக்ஸ் பேபிலிட்டி கம்மியாகும். ஸோ தட் இஸ் லாஸ் டு த கவர்மெண்ட், ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் கெப்ட் ஆடிங் திங்ஸ் லைக் எந்த எக்ஸ்பென்சஸ்லாம் டிஸ்அலவுடு நம்ம ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருப்போம் அக்கௌண்ட்ஸில், அதில் வந்து இது வந்து இன்கம் டேக்ஸ் படி அலவுட் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஆட் இட் பேக்.
அதே மாதிரி there'll be incomes which will be considering like ஷேர்ஸ்லேருந்து எனக்கு இன்கம் வந்திருக்கும், இல்லைனா வந்து நான் டொனேஷன் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லைனா வந்து எனக்கு லாட்டரி வின்னிங் பெட்டிங்ஸு கேம்பிளிங் இதுலேருந்தெல்லாம் எனக்கு இன்கம் வந்திருக்கும். அதையும் நான் என்னோடய இன்கம் சொல்லிவிட்டு பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிஎன்எல்லோட கிரெடிட் சைடு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கிரெடிட் சைடில் என்னெல்லாம் இன்கம் நான் கிரெடிட் பண்ணி வச்சுருக்கேனோ அதெல்லாம் டெபிட் பண்ணும், அதாவது மைனஸ் பண்ணும். சரியா? ஸோ இன்க்ளூட் பண்ணக்கூடாத இன்கம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி நான் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஆட் பேக் பண்ணணும். ஸோ பிஎன்எல்லோட டெபிட் சைட் கிரெடிட் சைடு ரெண்டுத்தையும் பார்க்கணும். நெட் ப்ராஃபிட்டில் இருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் பிஜிபிபியோட இன்கம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்குமே வந்து வில் ஹவ் டு ப்ரொவைட் நோட்ஸ். லைக் இது வந்து ஏன் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 மேலே கேஷில் பேமெண்ட் பண்ணக்கூடாது, ப்ரெஸ்கிரைப் மோடில் பேமெண்ட் பண்ணால் தான் அந்த எக்ஸ்பென்ஸ் வில் பி அலவுட். ஸோ ஒரே டைமில் சிங்கிள் பேமெண்ட் இஃப் இட் இஸ் மேட் மோர் தென் 10,000 இன் அ சிங்கிள் டேனா திஸ் வில் பி டிஸ்அலவுட். ஓகே, பட் அதுவே வந்து ப்ரெஸ்கிரைப் மோடு எலக்ட்ரானிக் மோட்லேயோ இல்லை யூபிஐலையோ அந்த மாதிரி ப்ரெஸ்கிரைப் மோடில் பண்ணோம்னா இட் வில் பி அலவுட். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் கன்சிடர் பண்ணி வில் ஹவ் டு அரைவ் அட் பிஜிபிபி. அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட் இதை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஒருவேளை லோவர் இன்கம் காட்டணும்னு சொல்லிட்டு 44க்கு கீழே ப்ரிசம்டிவ் டேக்ஸ் கீழே போனோம்னா அதுக்கேற்ற காம்ப்யூட்டேஷன் பண்ணணும், இல்லைனா ஸ்லாப் ரேட் படி வில் ஹவ் டு டிட்டர்மைன். அடுத்து வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட். இதுலேயுமே ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருவாங்க, இன்கம் கொடுத்துருவாங்க, ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட் இது மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வரும். சரியா? ஸோ அப்படின்னா அந்தந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சிலது இருக்கும், புக்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் அந்த ப்ரொஃபஷனலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து அவங்களுக்கு எதாவது அலோவபிள் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் டிஸ்அலோவபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சேம் ஸ்டெப்ஸ் தான். சரியா? ஸோ தட் வில் பி கன்சிடர்ட். அந்த எலிஜிபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு இன்எலிஜிபிள் எக்ஸ்பென்சஸில் ஆட் பேக் பண்ணிவிட்டு இன்எலிஜிபிள் இன்கம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு யூ வில் கெட் த பிஜிபிபி இன்கம். அதில் வந்து வில் ஹாவ் டு கம்ப்யூட் டாக்ஸேஷன். ஸோ திஸ் வாஸ் சம்திங் சிமிலர் டு பிஎன்எல். தென் லாஸ்ட்டாக வர்றது வந்து டோட்டல் இன்கம் கொஷின் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ எப்போ பிஜிபிபி கூட வந்து டோட்டல் இன்கம் வருதோ தட் கொஷின் இஸ் எக்ஸ்ட்ரா டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டோட்டல் இன்கம்லேயே வந்து வில் ஹாவ் டு கன்சிடர் ஸோ மெனி திங்ஸ். அதாவது இப்போ ஒரு டோட்டல் இன்கம் கொஸ்டின் நான் வந்து சால்வ் பண்ணுறேன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஆரம்பித்து ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், அதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் ஹெட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி, கேபிட்டல் கெயின், பிஜிபிபி, இந்த ஹெட்ஸ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாகவும் நான் பார்க்கணும். அதுபோக கிளப்பிங் ப்ரொவிஷன், செட் ஆஃப் ப்ரொவிஷன், இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறமா டிடக்ஷன்ஸு. ஓகேவா? டிடக்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன், அதில் அட்வான்ஸ் டேக்ஸு, அதுக்கப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான அலோபிலிட்டி, இதெல்லாம் முடிச்சுட்டு டோட்டல் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி டோட்டல் இன்கம்னு வரும்போதே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பிஜிபிபியும் நம்ம கிளப் பண்ணும்போது அந்த காம்ப்ளிகேஷன் லெவல் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அது எப்படி நம்ம பண்ணலான்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக டைசெக்ட் பண்ணுறோமோ அது அப்ரோச்சபிளாக இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்களை நம்ம சால்வ் பண்ண வில் அல்டிமேட்லி சால்வ் த பிகர் ப்ராப்ளம், ரைட்? ஸோ சேம் இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஆஸ் வெல். என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து எக்ஸாம்பிள் பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அப்புறம் ஹெச்பி இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு டோட்டல் இன்கமில். First, I'll prepare a working note for capital income under the head house property. Next working note will be for income under the head capital gain. Next working note will be for income under the head PGPP. And அந்தந்த ஹெட்டுக்கு கீழே அது ரிலேட்டட் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா எஸ்ஓபியாக இருந்தால் ஓல்டு ஸ்கீம் படினா 2 lakhs வரைக்கும் செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்கம் ஆன் பாரோட் கேபிட்டல் அலோவ் பண்ணுவோம். ரிப்பேர்ஸுக்கு 30,000, 1999க்கு முன்னாடினா இக்னோர் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து வில் ஹேவ் டு மென்ஷன் இன் நோட்ஸ். கேபிட்டல் கெயினுக்கு அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடரேஷன், ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் டிட்டர்மினேஷனுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு போத் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா 50Cயோட ப்ரொவிஷன் வில் ஹேவ் டு மென்ஷன். 110% ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் ஆர் லோவர், அந்த மாதிரி நம்ம கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் எழுதி போட்டு வில் ஹேவ் டு மென்ஷன் த நோட்ஸ். அடுத்தது வந்து பிஜிபிபின்னு வரும்போதும் அலோவபிள், டிஸ்அலோவபிள், கேஷ் பேமெண்ட்டு, தேவையில்லாத இன்கம், தேவைப்படுற இன்கம், இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாமே அந்தந்த ஒர்க்கிங் நோட்டுக்கான இதுக்கு கீழே வில் ஹேவ் டு மென்ஷன். ஜென்ரலி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரேடியாக நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போடுறது. லைக் தனித்தனியாக ஒர்க்கிங் காமிச்சாலுமே நோட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணாமல் அந்தந்த ஒர்க்கிங்க்கு கீழே அது ரிலேட்டட் நோட்ஸில் அப்பப்போ காமிச்சிட்டோம்னா எக்ஸாமினருக்கு திருத்தும் போது இட் வில் பி ஈஸியர் டு ஐடென்டிஃபை. ஸோ ஒன்ஸ் த ஹெட்ஸ் ஆர் ஓவர் அதுக்கப்புறம் போக வேண்டியது டிடக்ஷன்ஸ்க்கு. டிடக்ஷன்ஸ்லேயுமே வந்து 80Cயில் ஆரம்பிச்சு 80U வரைக்கும் டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதாச்சும் ஒர்க்கிங் நோட் இருக்குது அப்படின்னா அதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் 80Gயில் எடுத்தோம்னா நம்ம அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க்கிங் வந்து அந்த செக்ஷன் அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங்க்கு கீழே வந்து நோட்ஸில் வந்து காமிக்கணும். இந்த மாதிரி வில் ஹேவ் டு டூ. தென் இந்த 2 ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா டோட்டல் இன்கம் காம்ப்யூட்டேஷன். ஸோ
இந்த ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் இன்கம் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுலேருந்து இதை ரெடியூஸ் பண்ணோம்னா வில் கெட் டோட்டல் taxable இன்கம். அதுலேருந்து வில் ஹேவ் டு கேல்குலேட் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிசம்டிவ் ஆர் நார்மல் இன்கம். ஸோ ஒர்க்கிங் நோட் வந்து ஈச் ஹெட்டுக்கு போடணும். அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் நோட்டுக்கு முன்னாடி ஒரு 2 பேஜ் பிளாங்காக விடுங்க, விச் வில் ஹேவ் த மெயின் ஒர்க்கிங்ஸ். ஸோ மெயின் ஆன்சருக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒர்க்கிங் நோட் யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ தட் இப்போ நம்ம புக்ஸில் சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, எப்படி இருக்கும், முதல்ல எடுத்தோடனே மெயின் ஆன்சர் இருக்கும், ஒர்க்கிங் நோட்டை எல்லா ஒர்க்கிங்ஸும் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷனுமே அதே மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தட் வில் become a better presentation and there's a much scope for getting good marks. And then லாஸ்ட்டாக வந்து கேரி ஃபார்வர்ட் ரிலேட்டட் நோட்ஸ் கொடுக்கணும். அண்ட் உங்களோட அசம்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியிலே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சர்ஸுக்கு வந்து 5,000க்கு மேலே எம்ப்ளாயருக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 2 அப்ரோச் வச்சுருக்கோம் நம்ம இன்கம் டேக்ஸில் இல்லையா. நம்ம இன்ஸ்டிடியூட் படி என்னது, 5,000 rupeesக்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து டேக்ஸபிள் ஆக்கிடுவேன். ஓகேவா, இது வந்து நம்மளுடைய அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்ன, 5,000க்கு மேலே எக்ஸீட் ஆகிற அமௌண்ட், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் டேக்ஸபிள் பண்ணுறது, இதை வந்து ஒர்க்கிங் நோட்டில் காட்டுவோம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம். This is something about question solving when it comes to PGBP. So I thought of discussing this. So now we can move to the question like chapter. ஓகே, சாப்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக செக்ஷன் 28 ஆரம்பிச்சு 44 வரைக்கும் கவர் ஆகுது. as I said before. செக்ஷன் 28 வந்து சார்ஜிங் செக்ஷன். ஓகேவா. 29 வந்து காம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஜிபிபி. ஸோ என்னெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் எடுக்க மாட்டோம் அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, பேசிக்கலி அந்த ஃபார்மேட் டிஸ்கஸ் பண்ணுறது செக்ஷன் 29. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செக்ஷன் 28. செக்ஷன் 28 வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிஃபோர் தட் லெட் மீ கிவ் யூ அ ஸ்மால் ஃப்ளோ சார்ட். ஸோ வித் திஸ் யூ கேன் ரிமெம்பர் த செக்ஷன்ஸ் பெட்டர். ஏன்னா நம்ம செக்ஷன்ஸ் கோட் பண்ணோம்னா ஸ்கோப் டு கெட் குட் மார்க்ஸ் இஸ் லைக் ஹை. ஸோ ப்ராஃபிட் வந்து ஜென்ரலி எப்படி பேசிக் கால்குலேஷன், இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ நான் செக்ஷன்ஸையுமே வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இன்கம் எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்கிற செக்ஷன்ஸில் கவர் ஆகும், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற செக்ஷனில் கவர் ஆகும். ஸோ இன்கம் வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு செக்ஷன் 28 சார்ஜிங் செக்ஷன். இதில் வந்து என்னெல்லாம் இன்கம் வந்து பிஜிபிபியில் இன்க்ளூட் ஆகுங்கிறது செக்ஷன் 28 கவர் ஆகும். தென் செக்ஷன் 41 டீம்டு பிஜிபிபி. இது என்னென்னா பார்க்க வந்து பிஜிபிபி மாதிரி இருக்காது, பட் இது வந்து மற்ற எந்த ஹெட்ஸ்லையுமே வந்து கவர் பண்ணக்கூடிய இன்கமாகவும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா அதை நான் பிஜிபிபியில் போட்டுருவேன். ஸோ டீம்டு பிஜிபிபி. அடுத்தது 44 ஏடி ஏடிஏ ஏ இதெல்லாம் வந்து ப்ரிசம்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. என்னென்னா லோவர் டேக்ஸ் நம்ம ஆப்ட் பண்ணுறோம்னா அப்போ வந்து இது வந்து நமக்கு வரும். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து செக்ஷன் 30 ஆரம்பித்து 37(1) வரைக்கும் அலவுட் எக்ஸ்பென்சஸ், டிஸ்அலவுட் ஆர் நாட் அலவுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே 38 ஆரம்பித்து 44 வரைக்கும் கவர் ஆகுது. சரியா. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் வே டு ரிமெம்பர் த செக்ஷன்ஸ். நவ் செக்ஷன் 28 சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷனில் என்னென்னா பிஜிபிபியில் என்னெல்லாம் வந்து டேக்ஸபிள், என்னெல்லாம் இன்கம் வந்து பிஜிபிபியில் இன்க்ளூட் பண்ணும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா வந்து சேலு, எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் ரிலங்கிஷ்மெண்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறமா வேறு ஏதோ ஒன்று பண்ணுறேன் காம்பன்சேஷன், அது மூலமாக எனக்கு ரிசீவ் ஆகுது, லைக் ஒரு ரெகுலர் பிஸ்னஸ். ஓகேவா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் see one by one. நான் வெறுமனே மேஜர் பார்ட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் லைக் 18 to 19 இன்கம்ஸ் இருக்குது. ஐம் ஜஸ்ட் கவரிங் த இம்பார்ட்டண்ட் ஒன் அலோன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ, கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட் அண்ட் டியூட்டி ட்ராபேக். ஃபர்ஸ்ட் கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணோன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து நேராக வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி லைக் பிஸ்னஸ்க்கு அகேன்ஸ்டாகவே கொடுக்குறது டைரெக்டாக, அது வந்து பிஜிபிபி கீழே இன்கமாக டேக்ஸ் பண்ணும். இன்னொன்று வந்து அசட்டுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்குறது. அசட் அகேன்ஸ்டாக கொடுக்குறதுனா இப்போ நம்ம வந்து அக்கௌண்டிங்கில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, சாரி AS 2, AS 16 இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாரோயிங் காஸ்ட்டு, அப்புறம் கேல்குலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிலலாம் எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அசட் வந்து அதோடைய ஒர்க்கிங் ஸ்டேட்டுக்கு வரதோ, அதாவது அது ரெடி டு யூஸில் ஆகுதோ அது வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணலாம். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் கிராண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதன்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அசட்டுக்கு வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் எ கிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 crore rupees ஒரு பிளான்ட்டு, பட் அந்த பிளான்ட்னால நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுங்கிறதுனால கவர்மெண்ட் இஸ் ரெடி டு கிவ் சம் கிராண்ட். ஸோ லெட்ஸ் சே கவர்மெண்ட் இஸ் கிவிங் சம் 20 lakhs அப்படின்னும் போது மிச்சம் 80 lakhs தான் நம்ம புக்ஸில் காட்டுவோம். இந்த 20 lakhs ரெக்கவரி ஆஃப் காஸ்ட் மாதிரி நம்ம கவர்மெண்ட் கிராண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். த சேம் இஸ் அப்ளிகபிள் ஹியர். இங்கேயுமே வந்து அசட்டுக்கு நேராக கிராண்ட் இல்லைனா வந்து ஏதோ ஒரு சப்சிடி கொடுத்துருந்தாங்கன்னா வில் ரெடியூஸ் இட் ஃப்ரம் த காஸ்ட். சரியா.
அடுத்தது வந்து டியூட்டி ட்ராபேக். டியூட்டி ட்ராபேக்னால் நம்ம நிறைய டியூட்டிஸ் அண்ட் கஸ்டம்ஸு டேக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு, கரெக்டாக. ஸோ டியூட்டி ட்ராபேக்னால் என்னென்னா, நான் முதல்ல வந்து டியூட்டி வந்து பே பண்ணுவேன், சரியா. ஸோ நான் பே பண்ணுற அமௌண்ட்டு லேட்டர் வந்து எனக்கு ரீஃபண்டாக கிடச்சிரும். அப்போது இதோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா, முதல்ல வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து என்னோடய இதுவாக வந்து காமிப்பேன், எக்ஸ்பென்ஸாக காமிப்பேன், கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோடய பிஎன்எல்ல அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நான் மைனஸ் பண்ணியிருப்பேன். அப்போ என் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும், கரெக்டாக. இப்போ டியூட்டி ட்ராபேக் எனக்கு ரீஃபண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட்டு ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் எனக்கு இன்கரே ஆகலை. அதானே, நான் முதல்ல கொடுத்து ஐடிசி மாதிரி தான், ஜிஎஸ்டியில் வர ஐடிசி மாதிரி தான். நான் முதல்ல வந்து 100 rupees பே பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த 100 எனக்கு திரும்பி வந்துடுது. அப்போது எனக்கு போன வாட்டி நான் இப்போ வந்து இதை வச்சு நான் டேக்ஸ் காம்ப்யூட் பண்ணேன்னா இந்த 100 rupees என் ப்ராஃபிட்லேருந்து கம்மியாகும், ரைட், விச் வில் அகெயின் இம்பேக்ட் த டேக்ஸ். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, எவ்வளோ எனக்கு ரீஃபண்ட் வந்துச்சோ அந்த அமௌண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் பேக் அகெயின். ஸோ அது வந்து எங்கே இன்கமாக காட்டணும்னா அதையும் வந்து பிஜிபிபியில் தான் நம்ம வந்து காட்ட போகிறோம், ஓகேவா. ஸோ திஸ் வாஸ் டியூட்டி ட்ராபேக் அண்ட் கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட். Next comes key man insurance policy. So key man insurance policy பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. So just to make sure everybody is aware of it, I'm just explaining it once. Key man insurance policyயில் வந்து என்னென்னா, எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்க who is like very vital to that organization. அவங்க இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷனில் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து ஒழுங்காக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிலையன்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய அம்பானி, ஓகேவா, அப்புறமா வந்து டாட்டா, அந்த மாதிரி வந்து we have a few individuals who are like backbone of the organization. ஸோ இது வந்து நாட் நெசசரிலி சிஇஓ சிஎஃப்ஓ அந்த லெவலில், தேர் ஆர் ஆல்சோ கீ மென் ஹூ ஆர் அட் மேனேஜரியல் ஒரு சூப்பர்வைசர் லெவல், ஓகேவா. ஸோ அவங்களாலையுமே வந்து நிறைய வந்து இம்பேக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆஃபீஸ் அந்த பர்டிகுலர் என்டிட்டியை விட்டு வெளியில் போகும்போது the entity will face a lot of issues. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டு. ஓகே, ஒரு பர்சனை வந்து நம்ம ஃபினான்ஷியலி எவ்வளோ வேணால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஒருத்தர் வந்து இவ்வளோ சேலரி கொடுத்துட்ருந்தேன் முதல்ல, அதை விட ஹையராக கொடுத்தேன்னா இன்னொருத்தர் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பேசலாம். பட் வென் இட் கம்ஸ் டு டேலண்ட், நோ ஹவ் அண்ட் தென் ஸ்கில், அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸிலி ரீப்ளேசபிள். ஸோ அப்போ அந்த மாதிரி the cost of getting the same level of expertise, same level of experience, it's going to be very high obviously. ஸோ இந்த மாதிரி இம்மீடியட் நீட்ஸ் வந்து என்டிட்டியால் வந்து சடனாக மீட் பண்ண முடியும்னா, அவ்வளோ ஃபண்ட் ஒரேடியாக என்டிட்டி விட்டு வெளியே போச்சுன்னா இட் வில் directly affect the working capital of the entity, right? ஸோ in order to avoid all these consequences, என்டிட்டி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கீ மேனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போடும். ஸோ அதுதான் வந்து கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கீ பர்சன் வந்து ஒரு என்டிட்டி விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லைனா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த மெச்சூரிட்டியில் the entity will get a sum of money which it has been paying as premium, ஓகேவா. ஸோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாம் மெச்சூர் ஆகி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் கம்பெனிக்கு வந்துடும். அந்த அமௌண்ட்டை வச்சு the entity will take care of all the required action that is to be taken. So this is called key man insurance policy. Now இப்போ இந்த கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த எம்ப்ளாயி டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், ஓகேவா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, எம்ப்ளாயர் வந்து கம்பெனி, எம்ப்ளாயிக்கு வந்து ரிசீவ் ஆகுது. இது எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் ரிசீவ் ஆகுது. அப்போ எங்கே சார்ஜ் ஆகணும், ஆப்வியஸ்லி சேலரி, ஓகேவா. அடுத்தது வந்து கம்பெனி ரிசீவ் பண்ணுது, கம்பெனிக்கு ரிசீவ் ஆகிற மாதிரினா அப்போ என்டிடிக்கு ரிசீவ் ஆகும்போது பிஜிபிபிக்கில் கவர் ஆகும். இது ரெண்டுமே இல்லை, எம்ப்ளாயிக்கு தான் ரிசீவ் ஆகணும். பட் எம்ப்ளாயி இறந்து போயிட்டார், அப்போ யாருக்கு ரிசீவ் ஆகும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ரைட். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரிசீவ் ஆனால் ஐஎஃப்ஓஎஸ். இதே மாதிரி தான் வந்து பென்ஷனுக்குமே. பென்ஷன் வந்து ஜென்ரலி இட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் சேலரியே, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு, ஸோ சேலரியில் டாக்ஸபிள். பட் when the employee dies but still the employee is eligible for pension receiptனா, அப்போது அது வந்து it will get converted into family pension, ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபேமிலி பென்ஷன் வந்து ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழே கவர் ஆகும், ஓகேவா. ஸோ திஸ் வாஸ் ஒன் திங். இது வந்து கீ இன்சூரன்ஸ் பாலிசி. தென் next one, value of any benefit or perquisite arising from business or exercise any provision, whether contributable into money or not, whether in kind or cash or both. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து சேலரியில் பார்த்துருப்போம், எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக he'll give a lot of benefits. லைக் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறது, லைக் ஆர்எஃப்ஏ கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து எம்ப்ளாயி வேலை செய்யணுன்றதுக்காக லேப்டாப் கொடுக்கறது, கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறது, அப்படின்னா ஆக்சசரிஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பர்சன் பர்ஃபார்ம் பெட்டர் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி, ரைட்.
அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸும் அதோடைய லைக் ஃப்ரான்ச்சைஸு ஏஜென்சிஸ் இவங்கெல்லாம் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு தேல் கிவ் சம் மோட்டிவேஷன் லைக் பர்க்யூசைட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தோஸ் பெனிஃபிட்ஸ் கேன் பி எய்தர் இன் கேஷாக கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா வந்து குட்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது கைண்டில் வேறு ஏதாவது ஒரு கைண்டுனா ஒன்றும் இல்லை, அதர் தென் கேஷ் எல்லாமே கைண்டில் வரும். பொருளாவோ இல்லை ஒரு டிக்கெட்டாவோ வவுச்சராவோ கொடுத்தா அதெல்லாம் கைண்டில் வரும். சரியா? ஸோ let us assume a hypothetical example where Asian Paints நமக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இட் ஹேஸ் அன் ஏஜென்சி, ஓகேவா, டீலர், ஓகேவா. இவங்க வந்து இவங்களுக்கு பதிலாக ரீட்டெயிலாக வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. லெட்ஸ் அஸ்யூம் அ ஹார்ட்வேர் கம்பெனி. ஸோ இந்த ஹார்ட்வேர் கம்பெனிக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 10,000 யூனிட்ஸ் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன ப்ராடக்ட் வந்து 1 மந்த்துக்குள்ளே சேல் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேளை ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுத்தா எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஹைப் பண்ணி சேல் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பர்சன் எல்லாரையும் வந்து கோவா ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி இஸ் ஆஃபரிங். சரியா? நவ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கோவா ட்ரிப் இஸ் லெட் அஸ் அஸ்யூம் 2 lakh rupees. இப்போது இதோடைய டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், ஏஷியன் பெயிண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பென்ஸாக இன்கர் பண்ணுது கிவன் டு திஸ் பர்டிகுலர் ஹார்ட்வேர். சரியா? எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ அதை வந்து business related expense, so obviously they can claim expenditure, கரெக்டாக. ஸோ இட் இஸ் அன் allowed expenditure under section 37(1). சரியா? அடுத்தது இதே வந்து இந்த ஹார்ட்வேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்கம், கரெக்டாக. ஸோ இது எங்கே சார்ஜபிள்னா 28 கீழே சார்ஜிங் செக்ஷன் கீழே இட் இஸ் சார்ஜபிள். ஏன்? இது ஒரு பர்க்யூசைட் பெனிஃபிட் ரிசீவ் ஆகுது ஃபார் த சர்வீஸ் தட் இஸ் பீங் ரெண்டட் டு த அதர் கம்பெனி. ஸோ இது வந்து இட் இஸ் சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 28. நவ் இதில் இன்னொரு இம்ப்ளிகேஷன் என்னென்னா டிடிஎஸோட இம்ப்ளிகேஷன். ஸோ whenever a maker is paying some amount to some other person, அவங்க வந்து ஒரு certain limit which is set by the Income Tax Act cross ஆச்சுன்னா ஒரு certain percentageல வந்து they'll have to reduce the amount which is being paid to the other person. ஸோ பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் பே பண்ணுங்கிறது தான் ரூலு. சரியா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் படி 194(r)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, when business benefits like பர்க்யூசைட் மாதிரி ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பே பண்ணுற என்டிட்டி வந்து இஃப் த இது இஸ் கேஷ்னா இட் வில் பி எலிஜிபிள். லைக் ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. பட் இஃப் இட் இஸ் இன் கைண்ட் அப்படின்னா வில் சி த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2 lakh rupeesக்கு மேலே போகுது அப்படின்னா 10% வந்து டிடிஎஸ் வில் பி டிடக்டபிள். சரியா? ஸோ கம்பெனிக்கு வந்து இன்னொரு இம்ப்ளிகேஷன் என்னென்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணோம் while இட்ஸ் கோயிங் டு மேக் பேமெண்ட் டு திஸ் பர்டிகுலர் ஹார்ட்வேர் கம்பெனி. ஓகேவா? ஸோ 3 இம்ப்ளிகேஷன் பார்த்தாச்சு. பிஜிபிபியில், அப்புறம் வந்து டிடிஎஸில். பிஜிபிபியில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ, பேயர் ஆஸ் வெல் அஸ் ரிசீவர் 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட். அதனால தான் இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணேன். பட் இது May 24 அட்டெம்ப்ட்லேயே வந்து டெஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பழைய 2 அட்டெம்ப்ட் பழைய அமெண்ட்மெண்ட் தான். பட் ஸ்டில் ஜஸ்ட் இன் கேஸ் யூ டிட் நாட் நோ, இட்ஸ் அன் அமெண்ட்மெண்ட். தென் சேலரி டு பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து சேலரி வந்து ஜென்ரலி எங்கே டேக்ஸபிள்னால் சேலரி ஹெட்டில் தான் டேக்ஸபிள். பட் சேலரி ஹெட்டில் எது டேக்ஸபிள் ஆகணும்னாலும் ஆப்வியஸ்லி எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சின்ஸ் ஃபார்ம் அண்ட் பார்ட்னருக்குள்ளே எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லை, கரெக்டாக. அதனால் அது வந்து சேலரி கீழே போகாது அண்ட் ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழேயும் போகாது. ஏன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், கரெக்டாக. ஸோ பிஜிபிபியில் கவர் ஆகுது. நான் பிஜிபிபியில் என்னெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃபர்ம் ஒரு பார்ட்னருக்கு என்னெல்லாம் பேமெண்ட்ஸ் கொடுக்கலாம், வாட் ஆர் த பாசிபிள் பேமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்ஸ் இன் ஷேர் ப்ராஃபிட்டு, அடுத்தது ரெம்யூனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், இது எல்லாமே வந்து பேயபிள் டு பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ம், கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஷேர் இன் ப்ராஃபிட் வந்து எக்ஸாம்ட் அண்டர் செக்ஷன் 10(2)A. இது எக்ஸாம்ட் இன்கமில் கவர் ஆகுது. 10ல் கவர் ஆகிறது எல்லாமே இன்கம் பேஸ்டு எக்ஸம்ஷன்ஸு, ஓகேவா. 10ல் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணுறது எல்லாமே இன்கம் பேஸ்டாக இருக்கும். 80ல் கவர் பண்ணுறோம் இல்லையா, 80Cலேருந்து 80 வரைக்கும், அது எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு டிடக்ஷன்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் அனதர் திங். நவ் இந்த ரெம்யூனரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன் இது எல்லாமே வந்து டேக்ஸபிள் டு த பார்ட்னர்ஸ் அண்டர் செக்ஷன் 28, ஓகேவா. நவ் இதே ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஃபர்முக்கு இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டாக. அது ஒரு பிஸ்னஸ். ஸோ அது வந்து 40Dக்கு கீழே கிளைம் பண்ணலாம். பட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணலாங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஹஸ் கெப்ட் சம் லிமிட்ஸ். சரியா? ஏன் அப்படின்னா நான் பாட்டுக்கு எவ்வளோ வேணால் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து போடலாம். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி காமிக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என் ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் எவ்வளோ கம்மியாகுதோ டேக்ஸேஷன் அவ்வளோ கம்மியாகும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காகவே வந்து தெரிஞ்ச விஷயம். நவ் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இன் த சென்ஸ் பார்ட்னர்ஸ் கேன் மேனிப்புலேட் த அக்கௌண்ட்ஸ். லைக் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் ஒரு அமௌண்ட்டாக இருந்திருக்கும், அதை விட ஜாஸ்தியாக ஹைப் பண்ணி எக்ஸ்பென்ஸ் காமிச்சாங்கன்னா
ப்ராஃபிட் கம்மியாகும். ஸோ டாக்ஸேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன தான் வந்து வேலிட் எக்ஸ்பென்ஸாகவே இருந்தாலும் கவர்மெண்ட் ஹேஸ் செட் லிமிட். ஸோ அந்த லிமிட் வந்து 40Dயில் வந்து கவர் ஆகுது. ஸோ புக் ப்ராஃபிட் பேசிஸில் வந்து ஃபஸ்ட்டு 90%ல் வந்து 1,50,000 ஒரு ஆக்சுவல் விச்செவரிஸ் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. சரியா, அது இட் வில் பி டிஸ்கஸ் இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோ. For now, let's just understand that any amount paid by the partnership firm to the partner apart from profit will be taxable under section 28 in the hands of partner, and the same amount will be eligible for deduction in the hands of firm. சரியா, then conversion of stock in trade into capital asset. ஸோ இது வந்து ஒரே செக்ஷன் 2 ஏரியாவில் இம்ப்ளிகேட் ஆகும். ஒன்று வந்து 45ல், இன்னொன்று வந்து 28ல். ஓகேவா, 28ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பிஜிபிபியில் சார்ஜபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பட் எப்போங்கிறது கொஷின் மார்க். அடுத்தது 45ல் என்ன சொல்கிறாங்க, இது கேபிட்டல் கெயினில் சார்ஜபிள்னு சொல்கிறாங்க. அது எப்போங்கிறதும் கொஷின் மார்க். நவ் ஃபஸ்ட்டு கேபிட்டல் கெயினில் என்ன சொன்னாங்கன்னா, கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணுவோம். சரியா, ஸோ எப்போவுமே கேபிட்டல் அசெட் இதில் பார்ப்போம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இந்த வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் ஸ்டாக் இன் ட்ரேடை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து என்டர் பண்ணுவோம். சரியா, ஸ்டாக் இன் ட்ரேட் எந்த வேல்யூவில் என்டர் பண்ணுவோம், ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில். ஏன்னா அந்த காஸ்ட்டில் தான் நம்ம வாங்கணும். அக்கௌண்டிங் படி ஹிஸ்டாரிக் காஸ்ட் தான் எடுப்போம். கரெக்டாக, ஸோ நான் வாங்குறது வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அது இட் வில் பி என்டர். பட் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கேபிட்டல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வில் பி டேக்கன். ஸோ ஆஸ் பை 45(2) இந்த அசெட் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வருஷம் வந்து அதே வருஷமாக இருக்கும். டாக்ஸபிள் எப்போ ஆகும்னா எப்போ இந்த ஸ்டாக் இன் ட்ரேட் போய் சேல் ஆகுதோ அந்த வருஷம் தான் டாக்ஸபிள் ஆகும். சரியா, ஸோ இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் கன்வெர்டட் இன்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட், ஸ்டாக் இன் ட்ரேட் கன்வெர்டட் இன்ட்டு கேபிட்டல் அசெட், ரெண்டு விஷயம் மாறும். டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டேட் ஆஃப் டாக்ஸபிலிட்டி வில் நாட் பி த சேம் டேட். ரெண்டுமே வேறு வேறு இருக்கும். ஓகேவா, ஸோ லெட் மீ ட்ரா அ டைம் லைன். ஸோ என்னடா இது, ஓகே, let us assume 1/4/23. ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக் அப்போது என்னது வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 24/5/23 இந்த டேட்டில் வந்து இந்த ஸ்டாக் இன் ட்ரேடை வந்து கேபிட்டல் அசெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, let us assume லைக் ஜுவல்லரி ஷாப். ஓகேவா, ஸோ ஜுவல்லரி ஷாப்பில் என்ன இருக்கும், நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக, நான் இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை ஸ்டாக் இன் ட்ரேட்லேருந்து நான் பர்சனலாக கேபிட்டல் அசெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். எந்த டேட்டில், 24/5/23 இந்த டேட்டில். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது கன்வெர்ட் மட்டும் தான் பண்ணுறேன், இந்த கேபிட்டல் அசெட்டை நான் சேல் பண்ணல. என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து 24/10/25 எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த வருஷம் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் கேபிட்டல் அசெட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நவ் இப்போது இந்த டேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இந்த டேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். எது டாக்ஸபிள் ஆகும், when it is going to get சேல். லைக் இந்த வருஷம் சேல் பண்ணுறேன். கரெக்டாக, ஸோ when it is sold அந்த வருஷம் இட் வில் பி லைக் டேட் வராது, இயர் ஆஃப் டாக்ஸபிலிட்டி. ஓகேவா, இயர் ஆஃப் டாக்ஸபிலிட்டி. ஓகேவா, இதுவுமே வந்து இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஃபைனா, ஸோ திஸ் வாஸ் ஃபார் ஸோ இங்கே வேல்யூஸ் என்ன எடுப்போம்னா ஸ்டாக் இன் ட்ரேட் ஜென்ரலாக என்னவாக இருக்கும், அக்கௌண்ட்ஸ் படி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் சாரி காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லீஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் இருப்போம். கரெக்டாக, ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது நான் காஸ்ட் காமிச்சு தான் க்ளோஸ் பண்ணுவேன். பட் கேபிட்டல் அசெட்டாக என்டர் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் என்டர் பண்ணுவேன். சரியா, ஸோ சின்ஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் பண்ணுறதுனால இப்போ காஸ்ட் ஆஃப் இதே கேபிட்டல் அசெட் ஒரு நாள் சேல் ஆகுது இல்லையா, சேல் ஆகுறப்போ இதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவா நான் எடுப்பேன்னா அப்போது இதை வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை தான் எடுப்பேன். ஓகேவா, ஸோ சேம் திங் இஸ் பின் மென்ஷன்ட் ஹியர். ஓகே, ஸோ இங்கேயே கிளியராக இருக்குது. ஸோ காஸ்ட் இந்த கேபிட்டல் அசெட் ஒரு நாள் சேல் ஆகும்போது அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவாக இருக்குன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ப்ரீவியஸ் ஓனர். நம்ம இதில் படித்தோம் கேபிட்டல் கெயினில். கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஓனர்கிட்ட ஸ்டாக் அண்ட் ட்ரேட்லேருந்து கன்வெர்ட் ஆகும்போது பிஜிபிபியில் எஃப்எம்வி வந்து நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எஃப்எம்வி வில் பி டேக்கன். ஸோ திஸ் வாஸ் செக்ஷன் 45 subsection 2 as well as section 28 together. Next.
ஓகே, இங்கேருந்து தான் சாப்டர் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஸோ செக்ஷன் 30 and 31 நம்ம சைட் பை சைட் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சேம் செக்ஷன் தான், ஐட்டம் கவர்டு வேறு, அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பில்டிங் கவர் ஆகுது, இங்கே வந்து மெஷினரி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் இங்கே கவர் ஆகும். சரியா? ஸோ இது ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம டிடக்ஷனாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பில்டிங் வந்து ஓன் பில்டிங்கில் ரெண்டடில் வச்சுருக்கேன்னா நான் ரெண்ட்டு பே பண்ணுறேன் இல்லையா, அந்த ரெண்ட்டை வந்து நான் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் அன் அலவபிள் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் நான் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன்னா அது எல்லாமே நான் வந்து மைனஸ் பண்ணிப்பேன். டேக்ஸஸ் பே பண்ணுறேன், முனிசிபல் டேக்ஸு, இந்த டேக்ஸஸ்னால் என்ன வரும், முனிசிபல் டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து we can allow. தென் ரெண்ட் வந்து இங்கே ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட ஒரு சின்ன லிங்கிங் சொல்கிறேன். இப்போது ஹெச்பி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்பியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்பியில் வந்து ஜிஏவியில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், முனிசிபல் டேக்ஸஸ் வந்து மைனஸ் பண்ணுவோமா, பண்ணோம்னா வில் கெட் என்ஏவி. என்ஏவிலேருந்து டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணுவோம். ரைட்? இப்போது இந்த முனிசிபல் டேக்ஸஸ் வந்து நம்ம யாரோட, 2 பேர் கட்டுவாங்க. ஒன்று டெனண்ட்டு, இன்னொன்று ஓனர். ஹெச்பியில் என்ன பண்ணுவோம், ஹெச்பி ஓனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹெச்பி வந்து ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா, என்ன பண்ணணும்னா ஹெச்பியில் ஓனர் பண்ணின அந்த பர்டிகுலர் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம். டெனண்ட்டு கட்டினா இக்னோர் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ டெனண்ட் யார் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் டெனண்ட் இல்லையா? ஸோ அங்கே இக்னோர் ஆனதுனால எங்கேயாவது அதை டிடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஒரு எக்ஸ்பென்ஸ்னால் ஒன்று பே பண்ணவன் டிடக்ட் பண்ணணும், இல்லை யாருக்காக பே பண்ணணுமோ அவங்க டிடக்ட் பண்ணணும். யாருக்காக பே பண்ணணுமோ அவன் இங்கே டிடக்ட் பண்ணல, அப்போ யார் பே பண்ணாங்களோ அவங்க புக்ஸில் டிடக்ட் ஆகணும். கரெக்டாக? அதனால் சின்ஸ் ஹெச்பியில் டெனண்ட் பே பண்ண முனிசிபல் டேக்ஸ் வந்து இக்னோர் பண்ணதுனால டெனண்ட்டோட புக்ஸில் அதை டிடக்ஷனாக டெனண்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது பிஜிபிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து அலவுட் எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? பிஜிபிபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு allowed expense. This was one interlinking which I had to tell. ஸோ இது போக வந்து ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இன்கர் ஆயிருந்தால் மட்டும்தான் அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் ஃபார் பர்சனல் ரீசன் தென் தட் couldn't be reduced. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் 38லேயுமே இருக்குது. பார்ட்லி பிஸ்னஸ், பார்ட்லி பர்சனலாக இருக்குது, பார்ட்லி ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் அதெல்லாம் அலவுடு, இதெல்லாம் பர்சனலாக டிஸ்அலவுடு. பட் அதை டிட்டர்மைன் பண்ணுற தகுதி யார்கிட்ட இருக்குன்னா அசஸிங் ஆஃபீஸர் கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தாச்சுன்னா செக்ஷன் 28 சார்ஜிங் செக்ஷன், செக்ஷன் 29 காம்ப்யூட்டேஷன், செக்ஷன் 30 பில்டிங் ரிலேட்டட், செக்ஷன் 31 பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் அந்த அது ரிலேட்டட். ஓகேவா? நவ் செக்ஷன் 32 மேஜர் செக்ஷன். 32 என்ன சொல்லுது அப்படின்னா டெப்ரிஷியேஷன் பற்றி பேசுது. ஓகேவா? டெப்ரிஷியேஷன் வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது இன்கம் டேக்ஸில். இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெப்ரிஷியேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 32ல் ஆரம்பித்து 40A3 வரைக்கும் நிறைய செக்ஷன்ஸ் நடுவில் வரும். 32(1)(1) அதாவது அடிஷ்னல் டெப்ரிஷியேஷன், ஸ்பெசிஃபைடு இன்கம்கான டெப்ரிஷியேஷன், புட்டு யூஸ் வந்து எவ்வளோ நாளில் இருக்குது, 180 டேஸ்னால் எவ்வளோ, 180 டேஸ்க்கு கம்மினா எவ்வளோ, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் வந்து எதுலேருந்து எடுக்கணும், ரிட்டன் டவுன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், யாருக்கு எந்த மெத்தட் அப்ளிகபிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெப்ரிஷியேஷனில் அப்ளிகபிள். சரியா? ஸோ ஒன்ஸ் டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணோம்னா ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் டு பி ரிமெம்பர்ட். நவ் அக்கௌண்டிங் டெப்ரிஷியேஷனுக்கும் இன்கம் டேக்ஸ் டெப்ரிஷியேஷனுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம், குவிக்காக போயிடலாம், இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து இண்டிவிஜுவல் அசட்டுக்கு கொடுப்போம் அக்கௌண்டிங்கில். லைக் பிளான்ட் அண்ட் மெஷினரினா பிளான்ட் அண்ட் மெஷினரி 1, பிளான்ட் அண்ட் மெஷினரி 2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸில் எப்படின்னா பிளான்ட் அண்ட் மெஷினரிலேயே நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே பிளான்ட் அண்ட் மெஷினரியாக கால்குலேட் பண்ணி அதையுமே வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணி அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி ஒன்றா கொடுத்துருவோம். ஸோ அதுதான் பிளாக் ஆஃப் அசட்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கவர்டு இன் 211. தென் வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே காஸ்ட் இருக்கும், இங்கே என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ரேட்ஸ்ன்னு அக்கௌண்டிங்கில் நம்ம டிசைட் பண்ணுறது தான், மேனேஜ்மெண்ட் என்ன அசம்ஷனில் பண்ணுறாங்களோ. பட் இன்கம் டேக்ஸ்னு வரும்போது ப்ரிஸ்கிரைப்டாக ரேட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் டெப்ரிஷியேஷனுங்கிற கான்செப்ட் அக்கௌண்டிங்கில் கிடையாது, பட் இன்கம் டேக்ஸில் 32(2)ல் வந்து அடிஷ்னல் டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. 32(1)ல். அடுத்தது வந்து டெப்ரிஷியேஷன் வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸில் என்றைக்கு புட்டு யூஸ் ஆர் ரெடி டு யூஸில் இருக்கும் அப்போத்துலேருந்து தான் பண்ணுவோம். தென் மெத்தட்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு, ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தடு, அது போக வந்து வெயிட்டட் ஆவரேஜ், அது இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது டெப்ரிஷியேஷனுக்கு. பட் இங்கே வந்து 2 மெத்தட் தான், ஒன்று ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ மெத்தடு. இதுலேயுமே வந்து ரிட்டன் டவுன் வந்து எல்லாருக்குமே
எவ்ரிபடி எக்ஸப்ட் அசசி engaged in பவர் ஜென்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எல்எம் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஓகேவா? அண்ட் இங்கே வந்து அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. பட் இன்கம் டேக்ஸில் 32(2) படி அப்நார்மல் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவல் காஸ்ட் இஸ் நாட் டிட்டர்மைன், இங்கே வந்து டிஃபைன்டு. ஸோ 43ல சொல்லியிருக்காங்க அது. ஃபைன். நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். நோ, வெரி இம்பார்ட்டண்ட். செக்ஷன் 211 வந்து இட் டாக்ஸ் அபவுட் பிளாக் ஆஃப் அசெட்ஸ். ஸோ பிளாக் ஆஃப் அசெட்ஸ்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் அசெட்டை வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் அசெட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அசெட்டுக்கும் நம்ம ரேட் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ கிளப் பண்ணிடுவாங்க, இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் இந்த ரேட்டு, அடுத்த கேட்டகரிக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இட் வில் பி கிளப்டு. சரியா? ஸோ ப்ராடாக 2 கேட்டகரிஸ் இருக்கும். ஒன்று இன்டான்ஜிபிள், இன்னொன்று வந்து டேஞ்சபிள். இன்டான்ஜிபிள் எடுத்துட்டோம்னா இட் டஸ் நாட் இன்க்ளூட் குட்வில். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்ற எல்லாத்துக்கும் சேம் ரேட் தான். ஸோ டேஞ்சபிள்னு எடுத்துட்டோம்னா இட் கேன் ஃபர்தர் பி டிவைடட் இன்ட்டு பில்டிங்கு, ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மெஷினரி. சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ரிட்டன் டவுன் வேல்யூக்கு வந்து அப்புறமா வரலாம். முதல்ல லெட்ஸ் see வாட்ஸ் த ரேட். ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு வந்து அகேன் லெட்ஸ் ஹேவ் த சேம் கேட்டகரைசேஷன். இன்டான்ஜிபிளுக்கு கீழே ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் இல்லை. ஸோ சிம்பிளாக யூ கேன் ரிமெம்பர் 25% எக்ஸப்ட் குட்வில்க்கு. ஓகேவா? தென் டேஞ்சபிள்னு வந்தோம்னா இட் வில் பி டிவைடட் இன்ட்டு 3 கேட்டகரிஸ்: பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர். பில்டிங் அகெயின் 3 கேட்டகரியில் எப்படி டிவைட் பண்ணலாம்: ரெசிடென்ஷியல், ஜென்ரல், டெம்பரரி. ஓகேவா? ரெசிடென்ஷியலாக இருந்தால் 5%. ரெசிடென்ஷியலில் ஒரு சிலது இன்க்ளூட் ஆகாது, குவார்ட்டர்ஸு, ஹோட்டல், இதெல்லாம் ரெசிடென்ஷியலில் இன்க்ளூட் ஆகாது. தென் ஜென்ரல் கேட்டகரிக்கு கீழே வந்துடும், அது வந்து 10%. தென் டெம்ப்ரரியாக இருக்கிறது, அதாவது இப்போ நான் ஒரு பில்டிங் கட்டுறேன்னா அதுக்கான கட்டுற ஒர்க்கர்ஸு அவங்கெல்லாம் டெம்ப்ரரியாக தங்கியிருக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிய வரைக்கும் தங்கிறதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 40% வந்து டிடக்ஷன் எடுக்கலாம், டெப்ரிசியேஷன். தென் பிளான்ட் அண்ட் மெஷினரி, இது வந்து 4 கேட்டகரி ஆஃப் ரேட்ஸில் வந்து அவைலபிள். 20%ல் வந்து ஷிப்ஸு, ஏர்க்ராஃப்ட்டு, வெசல் இது எல்லாமே இருக்கும். 30%ல் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கவர் ஆகும். 40%ல் வந்து ஏர்க்ராஃப்ட்டு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, புக்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸு, ஆக்சசரிஸு, அது போக வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்போடைய ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகும். பட் இதில் எது கவர் ஆகாதுன்னா மொபைல்ஸு, இபிபிஐஎக்ஸ் இதெல்லாமே வந்து கவர் ஆகாது. ஓகேவா? தென் 15%ல் இது எங்கேயுமே கவர் ஆகாது, எல்லாமே 15% கீழே போட்டுருவோம். சரியா? ஸோ அது போக ஸ்பெசிஃபைடாக ஒரு சிலது 15% தான். ஆயில் வெல்ஸு, விண்மில் எக்யூப்மெண்ட்ஸ் பிஃபோர் 14 வாங்கினது எல்லாமே வந்து 15 கீழே கவர் ஆகும். அண்ட் when it comes to motor vehicle 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். which is used in business of hiring, அதாவது இந்த ஓலா, ஊபர் மாதிரி கார் வாங்கி டாக்ஸி பிஸ்னஸில் விட்டுறது. ஓகேவா? பைக்ஸ் வாங்கி டாக்ஸி பிஸ்னஸ், இல்லைனா பஸ்ஸு வாங்கி டாக்ஸி பிஸ்னஸ், அந்த மாதிரி ஹையரிங் அந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து விடுறதுக்கு வந்து ஒரு கேட்டகரி. இதை தாண்டி மற்ற எல்லா மோட்டர் வெஹிக்கிள்ஸும் அதர் கேட்டகரி. ஸோ இதையுமே வந்து ஃபர்தராக 2 பிரிக்கலாம். இந்த கோவிட் பீரியட் 23/8/19 to 2020 இந்த பீரியடில் வாங்கியிருந்தாங்க, யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 45%, மற்றதுக்கு 30%. அகெயின் சேம் பீரியடுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு 30%, அதர் கேட்டகரி 15%. ஓகேவா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ் ஆஃப் திஸ். ஸோ டிப்ரிசியேஷன்னு பார்க்கும்போது 2 பிரியுது: டேஞ்சபிள், இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிளுக்கு 25%, டேஞ்சபிள் அகெயின் 3 பிரிக்கலாம்: பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர். பில்டிங் அகெயின் 3 பிரிக்கலாம்: ரெசிடென்ஷியல், ஜென்ரல், டெம்பரரி, அதுக்கு 5, 10 and 40 ரெஸ்பெக்டிவ்லி. பிளான்ட் அண்ட் மெஷினரி அகெயின் 4 பிரிக்கலாம்: 15, 40, 30, 20. அண்ட் தென் ஃபர்னிச்சருக்கு 10%. ஓகேவா? ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரியை வந்து 15% கேட்டகரியில் மற்ற எல்லாமே கவர் ஆகும். ஆயில் வெல்ஸு, விண்மில்ஸ் வந்து 14க்கு முன்னாடி வாங்கியிருந்தால் கவர் ஆகும். 40% கீழே ஏர்க்ராஃப்ட்டு, கம்ப்யூட்டர், லேப்டாப், புக்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். 30% கீழே மோட்டார் வெஹிக்கிள் விச் இஸ் ஃபார் ஹையரிங் பிஸ்னஸ் அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பீரியட், அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் அட் ஸ்பெசிஃபைட் பீரியட் ஃபார் அதர் தேன் ஹையரிங் வந்து கவர் ஆகும். மற்ற எல்லாத்துக்கும் 15 and 45%. ஷிப்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு 25%. That's it. So with this depreciation is over. Now depreciation யார் கிளைம் பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அசஸி மஸ்ட் பி த ஓனர். அண்ட் இந்த இடத்துல ஓனர் இன்க்ளூட்ஸ் டீம்டு ஓனர், பெனிஃபிஷியல் ஓனர். ஓகேவா? பெனிஃபிஷியல் ஓனர்னால் லீஸு இல்லை லெஸ்ஸாரு, ஹெச்பியில் ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஜென்ரலி என்ன சொல்கிறோம், ஓனர் தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? பட் ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்டில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் அசெட் வந்து நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வாங்கியிருப்பேன். அசட்டோட பொசஷன் என்கிட்ட இருக்கும், ஆனால் அசட்டோட டைட்டில் ஓனர்ஷிப் வந்து கடைக்காரங்கிட்ட தான் இருக்கும். அது எப்போ என்கிட்ட வரணும், அந்த பேமெண்ட் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அது வரைக்கும் அப்போ டெப்ரிசியேஷன் யாரை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக 2 பேருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா?
ஸோ அவனுடைய பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவான், இவனோட பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவான். பட் இது யாரெல்லாம் வந்து டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம்னா லெஸ்ஸரு ஹையர் பர்ச்சேஸி தான். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா AS1 தெரியும் அப்படின்னா AS1ல் ஒரு கான்செப்ட் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் அப்படின்னா என்ன தான் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இதுதான் எழுதப்பட்ட சட்டம்னு கொடுத்தாலும் ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதன்படி வில் பெர்ஃபார்ம் ஆன் ஃபியூ திங்ஸ். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் ஆன் ஃபார்ம். தென் அந்த அசெட் வந்து எவ்வளோ நாள் யூஸ் ஆகிருக்குங்கிறது வந்து செக்ஷன் 32(1) வந்து கவர் ஆகுது. சரியா? ஸோ அதன்படி ஒருவேளை அசெட் நான் யூஸில் போட்டு 180 டேஸை விட கம்மியாக இருக்குன்னா ஹாஃப் ரேட் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 40% இன் டெப்ரிசியேஷன் ப்ரெஸ்கிரைப்னா 20% தான் கொடுப்பேன். அப்போ மிச்சம் 20% அடுத்த வருஷம் கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ண முடியாது. தென் அதே வந்து 180க்கு மேலே நான் போட்டிருந்தேன்னா ஃபுல் ரேட் கிளைம் பண்ணும். சரியா? பட் இதுவே வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அங்கே வந்து 180 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட்லி ஆக்சுவலாக அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் 20%. ஹாஃப் த ரேட்டுக்கு 10% இந்த வருஷம், மிச்சம் 10% நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கு உண்டு. தென் டெப்ரிசியேஷன் வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவோம், ப்ரெஸ்கிரைப்டு ரேட்டில் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இதே வந்து 115 BAC கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா அசெட்ஸி மஸ்ட் பி எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஓகேவா? ட்ரேடிங்கில் இருந்தால் கிடையாது, மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவரில் இருந்தாலும் இட் இஸ் எலிஜிபிள். தென் CBDT படி பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷனுமே வந்து இப்போலாம் எலிஜிபிள் ஃபார் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். ஸோ அப்படி பார்த்தா 3 பேர் எலிஜிபிள் டு கிளைம் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். யார்? மேனுஃபேக்சரிங், பவர் ஜென்ரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன், பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன். சரியா? நான் கண்டிஷன் என்னென்னா ஒரு புது பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்வயர் பண்ணியிருக்கோம், விச் டஸ் நாட் இன்க்ளூட் பிளான்ட் அண்ட் மெஷினரி, டஸ் நாட் இன்க்ளூட் செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி installed in residential area which is other than business. ஓகேவா? ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி installed in residential area, ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட், வெசல் எல்லாம் பிளான்ட் அண்ட் மெஷினரியில் கவர் ஆகாது. அண்ட் எந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆல்ரெடி 100% டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ணிடுச்சோ அதுவுமே கவர் ஆகாது. சரியா? ஸோ என்னெல்லாம் 4 விஷயங்கள்? ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்ட் வந்து கவர் ஆகாது. அடுத்தது வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு யூஸ்க்கோ வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கவர் ஆகாது. வெறுமனே வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு யூஸ் ஆகிக்கணும். தென் 100% டெப்ரிசியேஷன் கிளைம் ஆகிடுச்சுன்னா அதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட் எல்லாம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபார் திஸ் பர்பஸ். பட் மற்றபடி அதுவுமே பிளான்ட் அண்ட் மெஷினரி தான். தென் ஆல்சோ இட் மஸ்ட் பி அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/3/2005. சரியா? அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ரேட்டுன்னு பார்த்தோம்னா 20% ஃபுல் ரேட்டு. ஒருவேளை 180 டேஸ்க்குள்ளே அசெட் புட்டு யூஸ் ஆகிருந்தால் ஹாஃப் த ரேட்டு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து அடுத்த வருஷம் கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ திஸ் வாஸ் செக்ஷன் 32(1)(2)(a) additional depreciation. Now 32(1)(1) depreciation in case of power generating units.